Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு சூப்பரா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 2 ஸ்பூன், பூண்டு 6 லிருந்து 8 பல், காஞ்ச மிளகாய் 5, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், வெங்காயம் 2, எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், தக்காளி 3, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், ஜீரக பொடி 1/2 ஸ்பூன், புளி தண்ணி 1 கப், வெல்லம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொப்பரை தேங்காய் 2 ஸ்பூன். இதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. முதல்ல பருப்பு உருண்டையை ரெடி பண்ணலாம். 1 கப் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. பருப்பு நல்லா ஊறியிருக்கு. மிக்சர் ஜாரில் காஞ்ச மிளகாய், ஜீரகம், சோம்பு லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் பவுல் எடுத்து தனியாக வச்சுருங்க. குழம்போடு சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வரும். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காய பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை வச்சு வேக விடுங்க. 10லேருந்து 12 நிமிஷம் வேக விட்டால் போதும். பருப்பு உருண்டை ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து புளி தண்ணியை ரெடி பண்ணலாம். இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். 1 கப் புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பண்ணலாம். பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காய பொடி, லைட்டாக வதக்கிட்டு சின்ன வெங்காயமும் நார்மல் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருண்டையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி இருக்கு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, ஜீரக பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம எடுத்து வச்ச பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு உருண்டையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கடைசியாக 2 ஸ்பூன் கொப்பரை தேங்காய். இதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்க. இந்த சூப்பரான கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.